Welcome to Mr. M Talks. இன்று டிசம்பர் 21, 2023. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. சரி பார்ப்போம். 1. அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட் நாட்டின் மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனமானது கிளீன் மேக்ஸ் டெராவின் 26% ஈக்விட்டி பங்குகளை ₹20.25 கோடிக்கு வாங்க பங்குச் சந்தா மற்றும் பங்குதாரர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. கிளீன் மேக்ஸ் டெரா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி மற்றும் பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. கையகப்படுத்தல் நிறுவனத்தின் பசுமை எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதாகும், ஆற்றல் செலவுகளை மேம்படுத்துகிறது மற்றும் மின்சார சட்டங்களின் கீழ் கேப்டிவ் மின் நுகர்வுக்கான ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்குகிறது. 2. ஐசிசி வங்க. ஐசிசி வங்கி டிசம்பர் 23, 2023 முதல் டிசம்பர் 22, 2025 வரை வங்கியின் செயல் இயக்குநராக சந்தீப் பத்ராவை மறு நியமனம் செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் 5 ஆண்டு காலத்திற்குள் முன்பு பங்குதாரர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. 3. கொச்சி கப்பல் கட்டும் தளம். கொச்சி கப்பல் கட்டும் தளம் பொதுத்துறை நிறுவனமானது பாதுகாப்பு அமைச்சகத்துடன் மோட் ₹488.25 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. பணிப்பொதியில் கடற்படை கப்பலில் உள்ள உபகரணங்கள் மற்றும் அமைப்புகளின் பழுது மற்றும் பராமரிப்பு ஆகியவை அடங்கும். மோட் இடமிருந்து தேவைக்கான ஒப்புதல் யோயின் அடிப்படையில் Q2 இன் வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன மற்றும் Q1 2025க்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4. கரூர் வைஸ்யா வங்க. கரூர் வைஸ்யா வங்கி தற்போதைய உள் விஜிலன்ஸ் தலைவர் ராஜேஷ் துறையின் மென்பொருள் பயன்பாடுகளை நிர்வகிக்கவும் மேம்படுத்தவும் ஆய்வு மற்றும் தணிக்கை துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது ஜனவரி 3, 2024 முதல் அமலுக்கு வருகிறது. எனவே அஜின் ராஜ் உள் விஜிலன்ஸ் தலைவராக பொறுப்பேற்கிறார். ஜனவரி 3, 2024 முதல் வங்கியின் 5. AstraZeneca Pharma India. AstraZeneca பார்மா இந்தியா மருந்து நிறுவனம் ஜனவரி 2024 இந்தியாவில் என்ஹெர்டோ அறிமுகப்படுத்தும். இந்த ஆண்டு மே மாதம் டான்சுஜுமாப் டெரக்ஸ்டெக்கான் 100 மிடோக்கி 5 மில்லிகுப்பி லியோபிலேஸ்டு பவுடரை உட்செலுத்துவதற்கான தீர்வுக்கான என்ஹெர்டு மருந்துக்கான இந்திய மருந்து கட்டுப்பாட்டாளர் ஜெனரலிடமிருந்து படிவம் C2 இல் இறக்குமதி மற்றும் சந்தை அனுமதியை பெற்றது. முன்னர் அடிப்படையிலான சிகிச்சை முறையை பெற்ற கண்டறிய முடியாத அல்லது மெட்டாஸ்டேடிக் பாசிட்டிவ் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட வயது வந்தோரின் சிகிச்சைக்காக என்ஹெர்டு பரிந்துரைக்கப்படுகிறது. 6. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் இன்சின் வங்கி 1,78,57,355 ஈக்விட்டி பங்குகளை அல்லது நிறுவனத்தின் 2.86% பங்குகளை ஒரு பங்கிற்கு ₹445.35 என்ற விலையில் ₹795.27 கோடிக்கு விற்றது. எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் அதே விலையில் ₹32,68,590 ஈக்விட்டி பங்குகளை வாங்கியது. ₹145.6 கோடி மற்றும் ஐசிசி புருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ₹47,10,405 ஈக்விட்டி பங்குகளை அதே விலையில் வாங்கியது. ₹29.4 கோடி. Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நான் ACBI பதிவு செய்யப்பட்ட நபர் அல்ல. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.